தமிழகத்தில் புதிதாக அமைந்திருக்கிற தமிழக வெற்றிக் கழக அரசிற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்து முடிந்த தேர்தலில் எங்கள் கூட்டணிக்கு வாக்களித்த அத்துணை வாக்காளர்களுக்கும் எங்கள் மீது அன்பு கொண்டு வாக்களிக்காமல் இருந்தவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை கூட்டணியிலே 2 இடங்களை பெற்று அதிலே ஒரு இடத்திலே சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கின்றோம். பொள்ளாச்சி கோவை மாவட்டத்திலே பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் எங்களுடைய வேட்பாளர் நித்யானந்தம் அவர்கள் இன்றைக்கு சிறப்பான வெற்றியை பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்திலே மிகச் சிறப்பாக உரையாற்றியும் இருக்கிறார். தொடர்ந்து கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்காக எங்களுடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை வளர்ச்சிக்கான ஒரு இயக்கம். எங்களுடைய அரசியல் என்பது இந்த கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்கானது. அதைத்தான் எப்போதுமே நாங்கள் வலியுறுத்தக்கூடியவர்கள். இன்றைக்கு கோவை எடுத்துக்கொண்டால் கோவை விமான நிலைய விரிவாக்கம் வேகப்படுத்தப்பட வேண்டும். கோவைக்கு மெட்ரோ ரயில் உடனடியாக வர வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசு செய்ய வேண்டும். அதேபோல அவிநாசி சாலையில் இருக்கிற மேம்பாலம் இன்றைக்கு நீலம்பூர் வரை அதை நீட்டிக்கப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் ஒரு பூர்வாங்க வேலைகளை சென்ற ஆட்சியிலே நாங்கள் தொடங்கியிருந்தோம். இன்றைக்கு அந்த பணிகள் உடனடியாக துவங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதோடு சேர்த்து அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் விடுபட்ட குளங்களை எல்லாம் சேர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் உடனடியாக இன்றைக்கு புதிய அரசு அதை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக் கொள்கின்றோம். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது ஒரு கட்சிக்கு எப்போதுமே இயல்பானது. ஆனால் ஒரு தோல்வி வந்த உடனேயே அந்த கட்சியில் இருக்கிற ஒரு சிலர் அந்த கட்சியை பிரிக்க வேண்டிய அந்த அவசியம் இல்லை. அதனால் கண்டிப்பாக அவர்களெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர்களெல்லாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. உடனடியாக முக்கியமான இடங்களுக்கு அருகில் இருக்கிற அந்த மதுக்கடைகள் எல்லாம் மூடுவதற்கு உத்தரவிட்டதற்கு எங்களுடைய வரவேற்பை தெரிவிக்கின்றோம். எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். அதேபோல கண்டிப்பாக ஒரு கடையை மூடினால் அந்த இடத்திலே சந்து கடைகள் வருவது வாடிக்கையாக இருக்கின்றது. அதனால் அதற்கு இன்றைக்கு அதை கவனத்துடன் செயல்பட வேண்டும். அதேபோல கொஞ்சம் கடைகளை மூடுவதனால் மதுப்பழக்கத்தை குறைத்துவிட முடியாது. நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், இன்றைக்கு இவ்வளவு கடைகளை மூடினாலும் கூட மாத கடைசியிலே அந்த வருமானம் குறையாது. அப்ப விற்பனை குறையவில்லை என்ற அர்த்தம். மது விலக்கு ஒன்றுதான் இதற்கான ஒரே தீர்வு. தமிழ்நாட்டிலே மது விலக்கை கொண்டு வந்து கல்லுக்கு அனுமதியை கொடுத்து விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும்.